சண்டே மினி விலாக் என்னன்னு பார்த்துடலாமா? அன்றைக்கி மார்னிங்கே நிஹாலோட வேலையிலேருந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுனுச்சு. பிரெட் ஆம்லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கூடவே நின்று என்னென்ன பண்ணுறான்ட்டு எதையாவது இது பண்ணிடக்கூடாது பார்த்துக்கணும் அப்படின்னு அடுப்பில் நின்று வேலை பார்க்குறான்னு என்னென்ன வேணுங்கிறதையும் எடுத்து கொடுத்துருந்தேன். பட் நம்ம வந்து என்னென்னா பிள்ளைங்க ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா அதை விட்டு பிடிச்சி நம்மளும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அது நல்ல விஷயமா இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. நிஹால் அன்றைக்கி சூப்பராக பர்ஃபெக்டாக பிரெட் ஆம்லேட் பண்ணியிருந்தான். எனக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சமையலுமே சரி எல்லா வேலைகளுமே பசங்களுமே கற்றுக்கணும். பொண்ணுங்க மட்டுமே எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. பொண்ணுங்களே எல்லா விஷயத்துலையும் எல்லா துறைகளையும் சாதிக்கிறாங்க கலக்கிறாங்கும்போது பசங்க முட்டை கலக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. குக்கிங்கே தெரிஞ்சுக்கணும், எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எல்லாமே யூஸாக இருக்கும். துணி துவைக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும். நாளைக்கு படிப்புக்காக வேலைக்கு போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். படிப்புக்காக மட்டும் இல்லை, வேலைக்காக வெளியே இருக்கும்போது யாரையுமே எதிர்பார்க்காம தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்போ தான் தோணும் இல்லையா? ஏன் அண்ணன்லாமும் அப்படிதான். துணி துவைக்கிறது, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா வந்து சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இப்போவே வளரும்போதே எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டா தான் அவங்களுக்கு அந்த வேலையோட கஷ்டம் தெரியும். நாளைக்கு மேரேஜ் ஆன ஒய்ஃப் வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அந்த வேலைகளில் அவங்க செய்கிற வேலையில் எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும், வேலைகளை பகிர்ந்து செய்ய முடியுங்கிற எண்ணமும் ஆம்பளை பசங்களுக்கு தோணும். பிள்ளைங்கள பெற்றுட்டா மட்டும் போதுமா சொல்லுங்கள்? ஆம்பளை பிள்ளைக்குமே சரி பொம்பளை பிள்ளைக்குமே சரி எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களுமே கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நிஹாலுக்கு நான் அந்த வகையில் அவன் ஏதாவது ஒன்று செய்கிறேன்டா ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா வந்து அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. படிப்பு, தொழுகை, வேலை எல்லா அனுபவமே அவங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஸோ இது எனக்குமா சொல்லிக் கொடுத்தது. நான் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்றைக்கி சண்டே ரொம்ப சிம்பிளாக தான் மெனு லன்ச்சு. நாள் வச்ச மொதக்கண்ட மீன் ஆனம் இருந்துச்சு. மண் சட்டியில் நாள் வச்ச ஆனத்தை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொரிச்ச மீனுமே இருந்துச்சு. இன்னும் அன்றைக்கி மிஸ்ஸிங் கீரை சாறு பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீனானம் அந்த கீரை சாறு புளி சாம்பார் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். மாடியில் முருங்கைக்கீரை இருந்துச்சு. பட் எனக்கு ஞாபகம் வரல. சரி பரவாயில்ல இருக்கிறது இன்றைக்கி சாப்பிட்டுக்கோன்ட்டு சண்டே சிம்பிள் லன்ச் மெனுவோட ரொம்ப நல்ல டே வந்து அழகாக அமைதியாக முடிஞ்சுது இந்த வாரம் எனக்கு. செல்ஹந்தில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.